வணக்கம் சென்டமா வியூவர்ஸ், நான் உங்கள் கபிலன். இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். இந்த புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் இந்த சாப்டர் ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்துகிட்டு இருக்கிற ஆர்ஆர்பி எக்ஸாமாக இருக்கட்டும், நடந்து முடிஞ்ச குரூப் 1 எக்ஸாம், நடக்க போகிற சிஹெச்எஸ்எல், சிஜிஎல் அண்ட் சோ மெனி எம்டிஎஸ், அதாவது எஸ்எஸ்சி சம்மந்தமான எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே, அது ஈவன் தோ யூபிஎஸ்சியில் கூடமே இந்த புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஏன் இந்த புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்டிங்கன்னா, இதில் இம்பார்ட்டன்ட் பர்சன் நரேந்திர மோடியாக இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டர், பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஃபாரின் மினிஸ்டர், அதுக்கப்புறம் ஜெய்சங்கர் அவராக இருக்கட்டும், இந்த மாதிரி முக்கியமான ஒரு இந்தியாவை சேர்ந்த முக்கியமான பர்சன்ஸு அவங்க ஆட்டோபயோகிராஃபியா, பயோகிராஃபியா, சினிமாவை துறையை சேர்ந்தவங்க, அவங்கவுங்க தொழிலை சேர்ந்த துறையோட அதாவது தன்னோட வாழ்க்கை பயணங்களை ஒரு புக்ஸாக எழுதுவாங்க, இல்லை யாரோட பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அவங்கள பற்றி எழுதுவாங்க. ஸோ அதை எழுதி போது அந்த புக்ஸை நம்ம படிக்கும்போது அவங்களோட வாழ்க்கையை இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்த புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸு இது இந்த வருஷத்துக்கு 2024-25 உண்டான வருஷங்களில் யார் யார் இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் என்னென்ன புக் எழுதியிருக்காங்க. இதுக்கு தான் ஜனன்பித் அவார்டு, அப்புறம் புலிட்சர் ப்ரைஸு அப்படின்னு சொல்லிட்டு சில புக்ஸு, அதாவது அகாடமி அவார்டு, அதுமாரி இலக்கிய அவார்டு, இதை மாதிரிலாம் கொடுப்பாங்க இல்லைங்களா. இதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா இதனால் அறிவு பெருகும் அப்படிங்கிறதுனால இந்த புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸு இந்த வீடியோவை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். வாங்க அந்த கிளாஸ்க்குள்ளே போய் பார்க்கலாம். யார் யார் புக்ஸ் என்னென்ன எழுதியிருக்காங்கன்னு பார்ப்போம். இது ஆர்ஆர்பி, யூபிஎஸ்சி அண்ட் எஸ்எஸ்சி எல்லா எக்ஸாமுக்குமே இந்த சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த கால் ஆஃப் த கிர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதா, நீங்கள் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. கால் ஆஃப் த கிர் அப்படின்னு சொல்லி இந்த புக்கு வந்து எழுதியிருக்காங்க. இந்த கால் ஆஃப் த கிர் வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா பரிமல் நத்வானி அப்படிங்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. அடுத்து இந்த தி சயின்டிஸ்ட் அண்ட் என்டர்பிரனர் எம்பவரிங் மில்லியன்ஸ் ஆஃப் த உமன் அப்படிங்கிற ஒரு புக்கை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா கல்பனா சங்கர் அப்படிங்கிறவங்க இந்த புக்ஸை எழுதியிருக்கிறாங்க. இது கல்பனா சங்கர். அப்புறம் ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் புக்கு ஸ்பீக்கிங் வித் நேச்சர் த ஆரிஜின் ஆஃப் இந்தியன் என்விரான்மெண்டலிசம் அப்படிங்கிற ஒரு புக்கை யார் எழுதியிருக்காங்க. இந்த புக்கெல்லாம் அப்படியே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க. இது ராமச்சந்திர குஹா அப்படிங்கிறவங்க இந்த புக்கை எழுதியிருக்காங்க. த ஸ்பீக்கிங் வித் நேச்சர் த ஆரிஜின் ஆஃப் இந்தியன் என்விரான்மெண்டலிசம். இதை அப்படியே எழுதி வச்சுக்கிட்டாலே போதும். ஓகேங்களா. ஒரு 10 மினிட்ஸ் ஆகாது. நீங்கள் எப்படியோ ஒரு 3 மார்க் 2 மார்க் கண்டிப்பாக எடுத்துடலாம் எந்த எக்ஸாம் இருந்தாலும். பேங்கிங்லாம் கூட கேட்பாங்க. அதுக்கப்புறம் திப்பு சுல்தானு த சகா ஆஃப் த மைசூர் இன்ட்ரிகினம் அப்படிங்கிற ஒரு புக்கை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் சம்பத்துங்கிறவர் இந்த புக்கை எழுதியிருக்கிறாரு. இதுதான் இந்த புக்கோட அட்டை. ஓகேவா. அதுக்கப்புறம் யாருன்னு தெரியுதா, 5 decades இன் பாலிடிக்ஸ், 50 வருஷமா பாலிடிக்ஸ்ல என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோபயோகிராஃபி புக்கை எழுதியிருக்காங்க. பார்த்தாலே தெரியுது, சுஷில் குமார் சிண்டே அவர்கள். ஓகேங்களா. சுஷில் குமார் சிண்டே அவர்கள் இந்த புக்கை எழுதியிருக்கிறாரு. அப்புறம் ஹூ இஸ் த ஆத்தர் புக் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா க்ளோசஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு புக்கை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் மேத்தா. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக்கு மை பிலவுட் லைஃப் அப்படிங்கிற ஒரு புக்கை இது யார் எழுதியிருக்காங்கன்னா அமிதாப் குமார் அப்படிங்கிறவங்க இந்த புக்கை எழுதியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் புக்கு ஹவு இந்தியா ஸ்கேல்டு எம்டி G20, இந்த G20ல எப்படி வந்து இந்தியா இருந்ததுன்னு சொல்லிட்டு அமிதாப் காந்த் ஒரு புக்கு எழுதியிருக்கிறாரு. ஓகேங்களா. அந்த புக்கு என்னன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் பர்சன் எழுதினது. அதுக்கப்புறம் 34th வியா சம்மன் ஆஃப் ஹர் புக்கு, அந்த புக்கோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்டஸ் கோவசி வேணுகி டைரி அப்படிங்கிறது. இது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பாலா அப்படிங்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தலாய் லாமாவோட சீக்ரெட் ஆஃப் ஹாப்பினஸ்ங்கிற ஒரு புக்கை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாராயண தாஸ், அதாவது தினேஷ் ஷஹாரா அப்படிங்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க. ஓகேங்களா. தினேஷ் ஷஹாரா அப்படிங்கிறவங்க இந்த புக்கை எழுதியிருக்கிறாங்க. இதையும் நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜென்னி ஏர்ன்பெக் ஹாஸ் பீன் அவார்டட் த இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. எந்த புக்காக வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைரோஸ். ஓகேங்களா. கைரோஸ் இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் 2024 யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்னி என்டர்ன்பெக் அப்படிங்கிற ஒரு அவார்டு வாங்கியிருக்கு. ஓகேங்களா. இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் 2024 எதுக்கு அப்படின்னா கைரோஸ் அப்படிங்கிறவர் வாங்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் பர்வத் சிரோமணி பகத்சிங் கோஷ்யாரி அப்படிங்கிற ஒரு புக்கை மார்ச் மாதம் 2025 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. மதன் மோகன் சத்தி அப்படிங்கிறவங்க இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம்
மொத்தம் 13 தான், மொத்தம் 30 கிட்டத்தட்ட வரும். ஹூ இஸ் த ஆத்தர் புக் டைட்டில் த வின்னர்ஸ் மைண்ட் செட் அப்படிங்கிற ஒரு புக்கை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேன் வாட்சன். இவர் ஒரு கிரிக்கெட்டர், இவர் இந்த புக்கை எழுதியிருக்கிறாரு. அப்புறம் த நியூ ஐகான் சாவர்கர் அண்ட் த ஃபேக்ட்ஸ் அருண் ஷஹோரி அப்படிங்கிற ஒரு என்ன எழுதியிருக்கிறாருன்னா இந்த சாவர்கர் அண்ட் த ஃபேக்ட்ஸ், அவரோட ஆர்எஸ்எஸ் சேர்ந்த சாவர்கர் இருக்காங்களா, அவரோட ஃபேக்ட்ஸை பற்றி எழுதியிருக்காங்க. அவர் பேர் என்னன்னா அருண் ஷஹோரி அப்படிங்கிறவர். அதுக்கப்புறம் இது பியாண்ட் த ஹிக் போசான் அப்படிங்கிற ஒரு தியரியை பற்றி இவர் விளக்கி இருக்கிறாரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணிக் கோட்வால் அப்படிங்கிறவங்க. ஓகேங்களா, மாணிக் கோட்வால். அப்புறம் விச் நோபல் பிரைஸ் வின்னர், அதாவது இவர் முன்னாடியே வந்து என்ன எழுதி இது பண்ணியிருக்காரு, இவர் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கிறாரு. ஓகேங்களா, யாரோடனா மலாலா யூசுப்சாயோட இவரும். அதாவது இவர் பேர் என்னன்னா சகயாத்ரி, கைலாஷ் சகயாத்ரி இவர் பேரு. இவர் என்ன புக்கு எழுதியிருக்கிறாரு இப்போ ஆட்டோபயோகிராஃபினா தியா சாலை அப்படிங்கிற ஒரு புக்கை பிப்ரவரி 25 எழுதியிருக்கிறாரு. இது வந்து கைலாஷ் சதயாத்ரி, இவர் வந்து ஒரு இந்தியாவோட ஒரு நோபல் லேரட். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஹூ இஸ் த ரிட்டன் புக் எ ஜேர்னி ஃப்ரம் பிளாக் கோல்டு அப்படிங்கிற கோல்டு டு ஒயிட் கோல்டு அப்படிங்கிற ஒரு புக்கை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குல்தீப் குப்தா அப்படிங்கிறவங்க இந்த புக்கை எழுதியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஹூ ஹாஸ் த ரிட்டன் புக் எ ஜேர்னி ஃப்ரம் பிளாக் கோல்டு டு ஒயிட் கோல்டு அப்படிங்கிற ஒரு புக்கை குல்தீப் குப்தா அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த புக்கு சாங் ஆன் ஃபுட்டு எக்கனாமிக்ஸ் அண்ட் சொசைட்டி, இந்த புக்கை பற்றி யார் எழுதியிருக்காங்கன்னா அபிஜித் பானர்ஜி அப்படிங்கிறவங்க இது எழுதியிருக்கிறாங்க. அப்புறம் அந்த புக்கு விட்னஸ்ங்கிற ஒரு ஆட்டோபயோகிராஃபி புக்கை யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சாக்ஷி மாலிக், இவர் வந்து ஒரு குத்துச்சண்டை வீராங்கனி. இவங்க வந்து இந்த புக்கை எழுதியிருக்காங்க. இந்த புக்கோட பேர் என்ன, விட்னஸ் த ஆட்டோபயோகிராஃபி த புக்கை, ஒரு ஆட்டோபயோகிராஃபி அவங்களோட ஆட்டோபயோகிராஃபி புக்கை எழுதியிருக்காங்க. இது என்னன்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஹூ ஹேஸ் ரிட்டன் ஹிஸ் ஆட்டோபயோகிராஃபி சோர்ஸ் கோடு மை பிகினிங், ஆள் பார்த்தாலே தெரியுதா யார் அப்படின்னு சொல்லிட்டு பில்கேட்ஸ் தான். பில்கேட்ஸோட ஆட்டோபயோகிராஃபி புக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. சோர்ஸ் கோடு மை பிகினிங், கோடுன்னு வந்திருக்கா, அவர் கோடிங்ல ரொம்ப தலை சிறந்தவர். சோர்ஸ் கோடு மை பிகினிங் அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதியிருக்கிறாரு, ஆட்டோபயோகிராஃபி புக்கை. யாருன்னா பில்கேட்ஸ். தெரியும், பவுலர், இந்தியன் கிரிக்கெட்டர் அண்ட் பவுலர். இவர் ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா ஐ ஹாவ் த ஸ்ட்ரீட்ஸ் எ குட்டி கிரிக்கெட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. அந்த புக்கோட பேர் யார் எழுதினார்னா ஆர் அஸ்வின்கிறவர், ரவீந்திர அஸ்வின். அப்புறம் கோபிச்சந்த் ஹிந்துஜா அப்படிங்கிறவங்க ஒரு புக் எழுதியிருக்காங்க, ஐஎம் அப்படின்னு ஒரு புக்கு. இந்த புக்கு என்ன ஜெகதீப் தன்கர் அப்படிங்கிறவர் இதை எழுதியிருக்கிறாரு. இது நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் இவர் ஒரு ஆக்டர் மனோஜ் பாஜ்பாயி, இவர் என்ன எழுதியிருக்காங்கன்னா த டெஃபினிட்டிவ் பயோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. இது யார் எழுதியிருக்காங்கன்னா பியூஷ் பாண்டே அப்படிங்கிறவர் இவரை பற்றின இந்த புக் எழுதியிருக்காரு. மனோஜ் பாஜ்பாயை பற்றி த டெஃபினிட்டிவ் பயோகிராஃபி அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் த வேர்ல்டு ஆஃப்டர் காசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை பங்கஜ் மிஸ்ரா அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இந்த காசா பிரச்சனை எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு ஹூ இஸ் த ஆத்தர் புக் ஆஃப் த வேர்ல்டு ஆஃப்டர் காசா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ரத்தன் டாட்டா எ லைஃப், அவரோட லைஃபை பற்றின புக்கு யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் மாத்தே அப்படிங்கிறவர். இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்டான புக்ஸு, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிரிங் இட் ஆன் த ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் பிரிங் இட் ஆன் த இன்கிரெடிபிள் ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் அப்படிங்கிற ஒரு புக்கை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பாருங்க ஹேண்டிகேப்டு தீபா மாலிக் அவர்கள் இவங்க எழுதியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் புக்கு இந்தியன் ரெனைசன்ஸ் மோடி டிகேட், இந்தியன் மறுமலர்ச்சி. ஓகேங்களா, அந்த மோடியோட காலகட்டங்களில் இந்த 3 பீரியடாக நடக்கிற காலகட்டங்களில் அவர் என்ன இதெல்லாம் பண்ணியிருக்காரு, மறுமலர்ச்சிகள்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பண்டிட் அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு இந்த புக்கை எழுதியிருக்கிறாங்க. அப்புறம் ஹூ ஒன் த புக்கர் பிரைஸ் 2024 யார் புக்கர் பிரைஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இந்த ஆர்பிட்டல் அப்படிங்கிற ஒரு புக்குக்காக, நாவலுக்காக சாம்நதா ஹார்வே. ஓகேங்களா, சாம்நதா ஹார்வே அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் லைஃப் ஆன் மார்ஸில் அப்படின்னு ஒரு புக்கை நமிதா கோக்லே அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. அப்புறம் லாஸ்ட் இது ஹூ ஹேஸ் ரிலீஸ்ட் த ஒய் பாரத் மேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் எஸ் ஜெய்சங்கர். இவர் வெளியுறவுத்துறை அமைச்சர், இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர். உங்களுக்கு இந்த புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸோட பதிப்பு மிக மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நோட் பண்ணி வச்சுங்க. 30 தான், ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஓகேங்களா, 1 மார்க்காக இருந்தாலும் அது மிக முக்கியமான மார்க்கு. ஸோ ப்ளீஸ் நோட் அண்ட் ரைட் இட் டவுன்.
அதை வந்து நீங்கள் ஒரு தடவை படித்தாலே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஓகே, நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் தகவலோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். Send a map. You dare to dream, we care to accomplish.